இங்க ஒரு அப்பா தன்னோட பொண்ணை நாய் கடிச்சதுக்காக ஊர்ல இருக்க மொத்த நாய்களையுமே கொல்ல சொல்லிருப்பாரு. இப்ப ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களுமே எங்க பார்த்தாலும் நாயோட உடம்பு மட்டும் தான் இருக்கு, தலையை காணுமே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இப்ப அவங்களுக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஓனரோட பொண்ணை நாய் கடிச்சது அப்படின்றதுக்காக மொத்த நாய்களையுமே வெட்டி போட சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனுங்களுமே தன்னோட நாயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நாயை தேடி எங்கெங்கயோ தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரோட்டு வழியா ஒரு நாயோட ட்ரக் போகுது, அதை பார்த்த உடனே இதுல கண்டிப்பா என்னோட நாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுமே துரத்தி பிடிச்சி அந்த வண்டியும் ஸ்டாப் பண்றாங்க. இப்ப இவனுங்களுமே அந்த வண்டியில எங்க நாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப அந்த அடியாட்களுமே நீ தானே வந்து என்கிட்ட அந்த காசு கேட்டு சண்டை போட்ட, இப்போ உனக்கு இருக்குது உன்னோட நாய் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயுமே இழுத்துட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நாய் நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வெட்ட போறான். இப்ப இவனும் அந்த நாய் மேல இருக்க பாசத்தினால கோவப்பட்டு அவனுமே அவனை தடுத்து விட்டுட்டு இப்ப அவனோட கையுமே வெட்டிடுறான். இப்ப இவனுங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. எப்படியாச்சும் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயுமே காப்பாத்தி காட்டுக்குள்ள ஓடிறானுங்க. இப்ப அவங்க மாமாவும் நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க, உங்களை நான் எப்படி இப்ப இந்த செக் போஸ்ட் தாண்டி கூட்டு போய் விட போறேன், எப்படியாச்சும் நீங்க அதை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு கண்ணில் மாட்டாம போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காட்டு வழியா கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த அடையாட்கள் எல்லாருமே அந்த காட்டு வழியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க கண்டிப்பா இங்க எங்கனாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோட மாமாவுமே நம்ம இதே மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வழியை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம எல்லாரும் தனித்தனியா போனா மட்டும் தான் வழியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தனித்தனியா அனுப்புறானுங்க. இப்ப இதுல ஒருத்த மட்டும் அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிறான். இப்ப அவனை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. இவனுங்களுமே அந்த சத்தத்தை கேட்டு இவன் மாட்டிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி அங்க போறாங்க. இப்ப இவனுங்களும் பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கும்பலை சேர்ந்தவனும் அந்த தலைவருக்கு கால் பண்ணி நான் உங்க கையை வெட்டினவனை புடிச்சிட்டோம், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அவனுங்களை விட்டுறவே விட்டுறாதீங்க, அவனுங்களை புடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி வருவான்.